அன்புக்குரியவர்களே, ஒரு 16 நாள் கேட்ராக்ட் சர்ஜரி முடிஞ்சு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துட்டு நேற்று தான் முதல் முறையாக ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். நண்பர் வீட்டில் அவர் பையன் வீட்டில் இருந்தான். அவன் போன வருஷம்தான் அவன் படித்த இன்ஜினியரிங் காலேஜில் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். நேற்று பார்க்குறேன் வீட்டில் உட்காந்துருக்கான். என்னப்பாச்சு உன்னுடைய ஜாப் அப்படின்னு. நாங்கள் எல்லாரும் அப்ரைசலுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கிள். 1 இயர் முடிஞ்சு நேற்று எங்கள் காலேஜ்லேருந்து எவன் அந்த கம்பெனியில் ரெக்ரூட் பண்ணானோ எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நாங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லை, அதனால் எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டானுங்க அப்படின்னா. இப்போ ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா 30,000 40,000 வரைக்கும் தனியாக பணம் வாங்கிட்டு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. இந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையில் டிஸ்கிரைப் பண்ணணுன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி ரிடிகுலஸ், நகைப்புக்குரிய ஒரு செயல். அந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷில் என்ன செய்கிறாங்க, இன்டர்வியூவில் எப்படி ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான் ட்ரைனிங். இன்டர்வியூவில் இந்தந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் ஒரு 5-6 டைப்பு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்து அந்த கேள்விகளை வந்தால் எப்படி ரிப்ளை பண்ணணும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், இதைத்தான் சொல்லி கொடுக்குறான். இங்கிலீஷ் அவன் சொல்லி கொடுக்கல, ஹவு டு ரிப்ளை இன் இங்கிலீஷ் அவ்வளோதான் சொல்லி கொடுக்குறான் அவன். அதுவும் இவங்க கொடுக்குற செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்தால் தான் அவன் ரிப்ளை பண்ணுவான், இல்லை கம்முன்னு உட்காந்துருப்பான். இப்படி ஆங்கிலம் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் என்ற பெயரில் எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிற ட்ரைனிங் மட்டும்தான் கொடுக்குது. இப்போது ஒரு ஆங்கில ஆசிரியர் என்ற முறையில் இது போன்ற கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷால் மாணவர்களுக்கு அவங்க கரியரில் பலன் உண்டா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சார், அப்போ இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எப்படி வரும்? இங்கிலீஷ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு ஃப்ளூயன்சி வரணுன்னாலும் 3 இருக்கணும். 1 கான்ஸ்டன்ட் லிசனிங், 2 கான்ஸ்டன்ட் ரீடிங், 3 பர்ஃபெக்ட் ரெஸ்பாண்டிங். இது 3 இருக்கணும். இது 3 இருந்தால் மட்டும்தான், இந்த 3 தொடர்ச்சியாக அந்த மொழியை கேட்க வேண்டும். 2வது தொடர்ச்சியாக அந்த மொழியில் புத்தகங்கள் படிக்க வேண்டும். 3வது சரியான முறையில் பதிலளிக்க தெரிந்திருக்க வேண்டும். இது 3ம் இருந்தால் தான் லாங்குவேஜில் உங்களுக்கு ஃப்ளூயன்சி வந்திருக்குன்னு அர்த்தம். சரி சார், இந்த ஃப்ளூயன்சி எப்படி கெயின் பண்ணுறது, எங்கேருந்து இது தொடங்குகிறது? எல்கேஜி வகுப்பிலிருந்து தொடங்க வேண்டும். மாணவர்களிடம் பள்ளி வளாகத்துக்குள் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்ற ஒரு உறுதி ஆசிரிய சமுதாயத்தில் வர வேண்டும். இந்த ஆங்கிலம் நன்றாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மாணவர்களுக்கு புரிகின்ற வகையில் இருக்க வேண்டும். இப்போ எல்லா பள்ளிகளும் கல்வி தந்தைகளும் இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் எஜுகேஷனில் பேரண்ட்ஸுக்கு இருக்க போதையை பயன்படுத்தி சிபிஎஸ்சிங்கிறான், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுங்கிறான், இங்கிலீஷ் மீடியம்ங்கிறான், மெட்ரிக் ஸ்கூலில் இங்கிலீஷ் அப்படிங்கிறான். ஆனால் ரியாலிட்டி என்ன? ஆங்கிலத்தில் புத்தகங்களை கொடுத்துவிட்டு பாடத்தை தமிழில் நடத்துகிறார்கள். இங்கே என்னுடைய கேள்வி, நீ தமிழிலே பாடம் நடத்துவதற்கு அந்த புத்தகத்தை ஏன் இங்கிலீஷில் கொடுத்த? தமிழில் கொடுத்துட்டு போயிருக்கலாமே, இல்லைங்களா? இப்போது ஆங்கிலத்தில் புத்தகங்களை கொடுக்கிறீர்கள், அதுவும் பேரண்ட்ஸ் பயப்படுற அளவுக்கு தடியாக புக்கு கொடுத்துட்றீங்க. அந்த பாடத்தை எளிமைப்படுத்தி மாணவர்களுக்கு புரிகின்ற வகையில் ஆங்கிலத்தில் போதிக்க வேண்டியது ஆசிரியர் கடமை. இங்கே இப்பொழுது நடக்கின்றது என்ன?
ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல தான் டீச் பண்ணணும்னு இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா, ஆசிரியர்கள் அந்த பாடப்பகுதியை மனப்பாடம் செய்து கொண்டு போய் ஒப்பித்துவிட்டு வந்து விடுகிறார்கள். அந்த ஒப்பித்தல் முடிந்த பிறகு மாணவர்களிடம், "டு யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? இஸ் தேர் எனி டவுட்?" மாணவன் என்ன செய்றான்? ஐய்யய்யோ! மறுபடியும் இந்த அம்மா ஒப்பிக்க போகுதுன்ட்டு, "நோ டவுட் மேடம்னு" சொல்லிட்டு வீட்ல வந்து அவங்க அம்மாட்ட, "இன்னைக்கு நடத்துனது ஒண்ணுமே புரியல எனக்கு. ஒரு லைன் கூட புரியலன்னு" சொல்றான். புரியாத பாடத்தினால் என்ன பலன்? இப்போ நாம ஆசிரியர் சமுதாயத்தில் வைக்கின்ற வேண்டுகோள் 1, ஆங்கிலத்தில் பேசுங்கள். ஆங்கிலத்தில் பாடம் நடத்துங்கள். புரிகின்ற மாதிரி நடத்துங்கள். லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி வரணும்னா, அந்த லாங்குவேஜ் மாணவனுக்கு புரியணும். எந்த ஒரு மொழி புரியாமல் கேட்கப்படுகிறதோ, அந்த மொழியால் எந்த பலனும் கிடையாது. அந்த மொழியில் ஃப்ளூயன்சி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாணவர்களுக்கு வராது. ஆகவே ஆசிரியர்கள் இதை உணர்ந்து கொண்டால், உங்களுடைய மாணவர்கள் தனியாக கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னு படிக்க வேணாம். எந்த இன்டர்வியூயும் அவன் உடைச்சு தூக்கி போட்டு மேலே 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 போய்க்கிட்டே இருப்பான். கரியர்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பான். வாழ்க வளமுடன்.